வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாரியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக நம்ம ராஜா காரில் கிளம்பி போகிறாங்க. இந்த தகவலை சிவனாண்டிக்கு சந்திரா சொல்லிடுறாங்க. இந்த டிரைவர் ராஜா காரில் போயிட்டு இருக்கான். அதுவும் அந்த ரேவதியை காப்பாற்ற அந்த பிளட்டை கொடுக்க மாரின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் கோயிலில் எப்போ பார்த்தாலும் இருப்பா. அவளை கண்டுபிடிச்சி நீங்கள் கடத்திடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டிக்கு தகவல் கிடைக்குது. சிவனாண்டியும் முத்துவேலும் போய் கடத்துறாங்க. நம்ம ராஜா கண்டுபிடிச்சிறாங்க. சிவனாண்டியோட வேலை தான் மாரியை இப்போ காணல. அவசரமாக என் ஒய்ஃபுக்கு பொழைக்க வைக்கணும்னா இந்த மாரி பிளட்டு கொடுத்தா தான் முடியும். இப்போ இருக்க நேரம் நான் எங்கே போய் இன்னி தேட இந்த சிவனாண்டிக்கு வேலை அப்படின்னு நினைக்கிற நேரமே சிவனாண்டி எங்கே இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல கார்த்திக் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் சிவனாண்டி நம்ம ராஜாவை அடிக்க ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே ருத்ர தாண்டவம் நம்ம ராஜா ஆடிறாங்க. ஆடி நம்ம மாரியை அப்படியே காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி நேர நம்ம ரேவதியை ரேவதிக்கு பிளட்டு கொடுத்து உயிரை காப்பாற்ற நம்ம மாரியை கரெக்டான நேரத்துக்கு கொண்டு சேர்த்துறாங்க. ஆப்ரேஷன் டாக்டர் ஆரம்பித்து நல்லபடியாக நம்ம ரேவதி கண்ணு முழிக்கிறாங்க. நம்ம ராஜாவை பார்த்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ராஜா ரேவதிக்கு அவ்வளோ காலம் கேட்டுட்டு இருந்த ஐ லவ் யூ என்கிட்ட சொல்லு அப்படின்னு துரத்தி நம்ம ராஜாவை கேட்டுட்டு இருந்த வசனத்தை நம்ம ராஜா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் உன்னை ஒரு காலமும் அழ வைக்க மாட்டேன். உன் விருப்பப்படி நான் கூட வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம ராஜா சொல்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா பரபரப்பு கட்டந்தாங்க. மாரியை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும், ஹாஸ்பிட்டலில் பிளட்டை கொடுக்க வைக்கணும் அப்படின்னு ரோஹிணிக்கு ஃப்ரெண்டு மூலமாக கிடச்ச அந்த மாரியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக நம்ம ராஜா கிளம்புறாங்க. மாப்பிள்ளை மயிலையும் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சந்திராவுக்கு சிவனாண்டி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னங்க எதுக்காக கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதான் அந்த ரேவதி இறந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் அதுக்கு தான் காவல் இருக்கிறேன். ஆனால் அவள் இறக்க போகிறது இல்லை போலுக்கு. இந்த ராஜா ஒரு பொண்ணுக்கும் அதே பிளட் குரூப் இருக்கான். அதை கூட்டிகிட்டு வர காரில் மயில் கூட போயிருக்காரு. ஓ அப்படியே விஷயம், நீ கவலைப்படாத சந்திரா. அந்த ராஜா அங்கே சேர மாட்டான். ஏன்னா நான் அந்த பொண்ணை கடத்திடுவேன் அப்படின்னு. இப்போ தானே அவசரமாக பிளட்டு தேவைப்படுது. இப்போ கடத்தி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவளால் பிளட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த விலாசத்தை கேட்டுட்டு போய் நம்ம சிவனாண்டி ஆட்களோட போய் மாரியை கடத்திறாங்கன்னே சொல்லலாம். மாரியும் ஏண்டா எதுக்காகடா இப்போ என்ன பண்ணுறீங்க? நீ ஒரு பொண்ணுக்கு பிளட் கொடுக்கல, அது கொடுக்கக்கூடாது, அதனால தான் நாங்கள் கடத்துகிறோம். இதெல்லாம் ஒரு பிழைப்ப ஒரு உயிரை காப்பாற்றுறது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம், எங்களுக்கு அவங்க விரோதி, அதனால கண்டிப்பாக நீ பிளட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க சிவனாண்டியோட ஆட்களும் சிவனாண்டியும். அதே நேரத்தில் நம்ம ராஜா மாரியை வர சொன்ன அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. காணலை. அந்த வீடும் பூட்டி கிடக்கு. என்ன காணலியே? அவங்க தரதாட்டு தானே சொன்னாங்க பிளட்டை. அதுக்கு பிறகு அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்க நேரம் தான் நம்ம மயில் சொல்கிறாங்க. இது ஏதோ சதி திட்டம் போல் இருக்குது. நம்ம சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும். சின்னத்தைக்கு நீ இங்கே வர்றது தெரியும்ல. அந்த சின்னத்தை அவங்க மாப்பிள்ளை சிவனாண்டி கிட்ட சொல்லி இப்போ இந்த மாரியை கடத்தியிருக்காங்க. ஓ அப்படி போதா விஷயம்? அப்போ சிவனாண்டி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சிவனாண்டியோட மொபைல் நம்பர் அப்படி வச்சு எடுத்துகிறாங்க. அவன் எங்கே அந்த லொக்கேஷனில் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே இடத்துக்கு சொல்லி வச்சது மாதிரி நம்ம ராஜா போகிறாங்க. சற்றும் எதிர்பார்க்காத ராஜா, ஓ நான் இருக்க இதை சிவனாண்டி எதிர்பார்க்கல. அவங்க நம்ம ராஜாவை பார்த்த உடனே நான் இருக்க இடத்த தேடி வந்துட்டியா? உன் மனைவி பிழைக்க போகிறது இல்லை. நீ சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டை நாங்கள் எழுதி வாங்கினேன். நான் வீட்டில் இருக்கலான்னு போன நேரம் நீ என்ன சொல்லி அந்த வீடை நான் போலி பத்திரம் போட்டேன்னு நிரூபிச்சால. இப்போ உன் மனைவி சாக போகிறாடா உன் கண்ணு முன்னாடி, நீ பார்க்க தான் போகிற. இப்போ பிளட் எல்லாம் கொடுக்க அந்த பொண்ணும் அவைலபிளாக இல்லை, நான் கடத்திட்டேமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற சிவனாண்டி, ஒரு உயிரோட வேலை தெரியாமல் நீ இந்த வேலையை பண்ணுறியா அப்படின்னு அந்த இடத்துல என் மனைவியை நான் சாக விட மாட்டேன்டா. நான் என் மனைவியை
காப்பாற்றியே தீர வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடி அடி அடின்னு அடித்து சிவனாண்டியை ஒரு வழி பண்ணிடுறாங்கங்க நம்ம ராஜா. அடுத்ததாக பார்த்தா நம்ம மாரி வந்து மறைச்சி வச்சுருக்காங்க நம்ம மாரியை ஒரு ரூமுக்குள்ளே. அதையும் வந்து துறந்து மாரியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் பதறி போய் நிற்கிறாங்க. என்ன ராஜா என்ன வரலை, பிளட்டு அவசரமாக கொடுக்கணும், யார் இருக்கா கடவுளே, எங்கள் ராஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் மாரியோடி எண்டர் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ராஜா. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. பிளட்டு கொடுக்கவங்க சரி கொடுங்க, உடனே ஆப்ரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நம்ம வசந்த் டாக்டரும் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் முடியுது. நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜா எல்லாம் வெளியே வர டாக்டரை பார்த்து எப்படி என் பொண்ணு பொழைச்சிருவாளா அப்படின்னு வந்து கேட்குறோம். ஒரு பிரச்சனை இல்லை, கரெக்டான நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம் புல்லட்டை. இனி உங்கள் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இனி 2 ஹவர்ஸில் அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சந்தோஷப்படுறாங்க. மாரியை வந்து நம்ம ராஜாவை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நான் வந்து ரத்தம் கொடுத்து ஒரு பொண்ணு உயிர் பிழைக்குதுன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்கே வரலாம்னா ஒன்றால் தாம்மா என் பொண்ணு வந்து இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கா, நீ வந்தது ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கையெடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் ராஜாவும் வந்து நன்றி சொல்கிறாங்க நம்ம மாரிக்கு. அதோடி பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு பயங்கரமான திருட்டு மொழி, பயங்கரமான கோபம். இந்த ரேவதி எப்படியோ வந்து உயிரை பொழைச்சிட்டா, இனி இந்த ராஜாவை வீட்டை விட்டு அசைக்க முடியாது. ரேவதி இறந்துட்டானாராது அவளை வீட்டை விட்டு ஈஸியாக அலைக்கா தூக்கி மாற்றிடலாம் இந்த ராஜாவை. அவளே இல்லை, பொண்டாட்டிய உயிரோடு இல்லை, அது பிறகு மாமியார் வீட்டில் உனக்கு என்ன வேலைடா அப்படின்னு வந்து கேட்டு எப்படியாவது வந்து வெளியே தள்ளி நம்ம சாமுண்டேஸ்வரி அக்காவை தோக்கடிச்சு நம்ம சாம்ராஜ்யத்தை நாட்டிடலாம் அப்படின்னு வந்து நினச்சா இனி நம்ம திட்டம் தவிடுபொடி. இந்த ராஜா இனி வீட்டை விட்டு அசைக்க முடியாது. இனி இருக்க ஒரே வாய்ப்பு ராஜசேதுபதியோட பேரன்தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் நம்ம ராஜசேதுபதியோட பேரனா என் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து விசாரிக்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து டிடெக்டிவ்கிட்ட கொடுத்துருப்பாங்களா, அவங்க வந்து கால் பண்ணுறாங்கங்க. அவங்க கால் பண்ணி வந்து சொல்லுறாங்க, சாமுண்டேஸ்வரி நீ நினச்சது சரியாக தான் இருந்துச்சு, அந்த ராஜா வேற யாரும் இல்லை, உன் மாப்பிள்ளை ராஜா தான் ராஜசேதுபதியோட பேரே, அவனோட உண்மையான பேர் கார்த்திகேயன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுறாங்க. இதை கேட்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. நம்ம மாப்பிள்ளை மட்டும் இப்போ இல்லாட்டுனா நம்ம பொண்ணை உயிரோடையே பார்க்க முடியாது, நம்மளுக்கு அவ்வளோ உதவி செய்திருக்காரு, அவரை வந்து எக்காரணத்தை கொண்டோ இந்த வீட்டை விட்டு போக போகிறது இல்லை. நான் அவர் மேலே எனக்கு ஒரு துளி அளவு கூட கோபம் இல்லை, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய நன்மையை செய்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாங்க.